ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி கணேஷ சதுர்த்தி. இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ப்ரிப்ரேஷன் ஒர்க் ஸ்லோவாக நடந்துட்டுருக்கு. கீழே கணேஷாவுக்கு பிரசாதமும் ரெடி பண்ணணும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ என்னென்ன முடியறது, எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாருக்குமே விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கணேஷா சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நிறைவாக எல்லாம் நடக்கணும்னு நான் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன். நம்பாத்லயும் கணேஷா சதுர்த்தி ஆயிடுத்து. கீழே அப்பார்ட்மெண்ட்ல கணேஷா வச்சிருக்கா. அந்த கணேஷாக்கு பூஜைக்கு நான் பிரசாதங்கள்லாம் ரெடி பண்ணிட்டேன், அதை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதான் நான் இன்ட்ரோ ஷூட் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கிறது என் ஃப்ரெண்டோட எல்லாருக்குமே வரலட்சுமி நோம்படிக்கு இந்த புடவை வச்சு கொடுத்தா. ஸோ இதோட பல்லு இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறமா எல்லாமே ஒரு மாதிரி என்னது ஆன்டிக் கோல்டு, டல் கோல்டு பார்டர். இதுக்கு மேட்சா பார்த்தேன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த தடவை இந்த மாதிரிலாம் நான் தைச்சதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் தைச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இதோட மேட்சிங் பிளவுஸ் இல்லை, இது நான் தனியாக வேற ஏதோ ஒரு இதில் வாங்கினதை ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உண்டான மேக் ஓவர் இவ்வளோதான். வாங்கணுங்க, அப்பார்ட்மெண்ட்க்கு உங்களை கூட்டின்னு போகிறோம். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டம் வேர்க்கடலையை ராத்திரி ஊற போட்டு வச்சுருக்கேன். 1 கிலோவோ என்னமோ ஊற போட்டிருக்கேன். சில பேர் கொண்டக்கடலை எடுத்துன்னு வருவா. ஸோ அதனால் நான் வேர்க்கடலை எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஆல்ரெடி அலம்பி எல்லாம் பண்ணி ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும் ஊற போட்டேன். நல்லா ஊறிடுத்து. இதை வடிகட்டி ஒரு தடவை அலசின்ட்டு நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம். நல்ல தேறின கடலையாக இருக்குது. இந்த தடவை நான் டிமார்ட்டில் தான் வாங்கின்னு வந்தேன் வேர்க்கடலை. நல்லா கண்டு இருக்குது பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ நான் இது 5 லிட்டர் குக்கர். இதில் நான் இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். கடலையில் உப்பு இறங்கி சுண்டல் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. நிறையா நேரத்தில் இந்த ரோட்டில் வேக வைப்பாலையா உப்பு போட்டு, சம்டைம்ஸ் அதை நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவேன். ஆனால் எப்போ பாரு அவங்க அதை பச்சைக்கல்லையை மேலே போட்டுட்டே இருப்பா போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆள் வாங்கிக்க எப்பயுமே அதில் உப்பு பெருசாக உரைக்காது. அது உப்பு உரைச்சாதான் அந்த கடலையே டேஸ்ட்டு ஜாஸ்தி. நடுவில் அப்படியே பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணியாச்சு. யூஸ்வலாக பிள்ளையார் வாங்குவேன். இந்த வருஷம் எனக்கு என்னமோ மனசு அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வெத்தலையில் பிள்ளையார் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் நிறையா விக்கிரகங்கள் இருக்குது. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டேன் நான். ஸோ இதுதான் இந்த தடவை பிள்ளையார் நம்ம பாத்தில். கொஞ்சமாக சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். ஓகே. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதால் 2 அழாக்கு, 1 அழாக்கு அரிசிக்கு 2 அழாக்கு வெல்லம், அதுக்கப்புறமா ஏலக்காய், பச்சை கற்பூரம், நெய். ஸோ இதை வச்சு கிடுகிடுன்னு கொஞ்சமாக சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம். இது நான் என் மெத்தடில் பண்ணுறேன். 100 மெத்தட் இருக்குது சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு. சில பேர் பாசிப்பருப்பே இல்லாமல் பண்ணுறா. நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பு போடுவேன், ஏன்னா எங்கள் அம்மா போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ பாசிப்பருப்பை நான் கொஞ்சம் வறுத்துப்பேன். வறுத்துட்டு பண்ணால் வாசனை என்ஹான்சிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் சேர்ந்து களைஞ்சி எடுத்துன்னு வந்துடலாம். பருப்பு வாசனை வர அளவுக்கு வந்தால் போகிறோம், கலர் மாறணும் அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பருப்பு அந்த வறுக்கிற வாசனை வர ஆரம்பிச்சிருத்து. நான் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியும் பருப்பையும் களைஞ்சி எடுத்துன்னு வரேன்.
அரிசி களைஞ்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பழைய அரிசியாக இருந்தால் 4 டம்ளரே வேணும். புது அரிசியாக இருந்ததுன்னா 3 டம்ளர் போரும், 1க்கு 3. ஏன்னா கொஞ்சம் குழஞ்சாதான் இதை நல்லா மசிச்சுட்டு வெல்லத்தை கலந்து பண்ணுறச்ச கெட்டியாகாமல் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ இப்போ இது ஒரு 5-6 சவுண்டு விட்டுக்கலாம், கொஞ்சம் குழஞ்சா கூட பரவாயில்ல. ஸோ 1 டம்ளர் 2 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் இங்கே இருக்குது, இன்னொரு டம்ளர் இங்கே இருக்குது. ஸோ வெல்லத்தையும் எடுத்துட்டாச்சு. ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் இருக்குது. பச்சைக்கற்பூரம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. பச்சைக்கற்பூரம் போட்டால் கோவிலெல்லாம் கிடைக்கிற பிரசாதம் மாதிரி இருக்கும். வேண்டாங்கிறவா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வானலியில் கடலெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். இது வந்து வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்துட்டாச்சு. அவ்வளோ பெருசு கிளற முடியுமா தெரியல. இதில் தாளிச்சிட்டு அதில் கலந்து மிக்ஸ் பண்ண வேண்டிதான். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் கடுகை போட்டுக்கலாம். கண்ணு தெரியாமல் பெரிய கடுகை வாங்கின்னு வந்து தொலைச்சி விட்றேன். பெரிய சைஸாக இருக்குது. அங்கே வாங்குகிற நேரத்தில் அந்த பேக்கெட்டு அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுட்றா. சின்ன கடுகோட பெரிய கடுகு வைக்கிறாளா, சின்ன கடுகுன்னு நினச்சி எடுத்து போட்டுன்றோம். ஆற்றுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் முழிச்சுன்னு நிற்கிறது பெருசு பெருசாக. உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, நிறைய பருப்புகள் போட்டால் கடக்கடான்னு வாயில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். பருப்பு இப்போ தான் செவக்க ஆரம்பிக்கிறது. கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம். இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை இதோட போட்டுடலாம். நான் பச்சை மிளகாயும் தேங்காயும் சேர்த்து ஒரு பிரட்டியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம அதை கொண்டு போய் வெளியில் வைக்கிறோம் இல்லையா, இதில் கணேச சதுர்த்தி இதில் எல்லோரும் எடுத்தால் எங்கேயாவது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்கோசரம் ஒரு பிரட்டு. அதர்வைஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டாலே தான் நன்னா தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து சுண்டலோடு போட்டு கலந்துடலாம். சாதம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சாஃப்டாக வெந்திருக்கு. நான் இதை அப்படியே கொஞ்சமாக அடுப்பை ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக மசிச்சுன்ட்டு அப்புறமா வெல்லத்தை ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சாதம் நல்லா குழச்சுன்ட்டேன். இப்போ 1 டம்ளர், அப்புறம் 2வது டம்ளர். ஆற்றுலையாக இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவேன் வெல்லத்தை. ஏன்னா ஸ்வீட் கொஞ்சம் பொதுவாகவே எனக்கு ஸ்வீட் சுத்தமாக பிடிக்குவது. இவரும் எங்கள் அப்பாவும் நல்லா சாப்பிடுவா ஸ்வீட்டு. லக்கிலி சோஃபார் சுகர் யாருக்கும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை பழக்கத்துக்கே கொண்டு வரக்கூடாதுன்ட்டு நான் எல்லாத்தையும் ரொம்ப கம்மி பண்ணிவிடுவேன். ஸோ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம பிரசாதமாக பண்ணி 4 பேருக்கு கொடுக்கணுன்னு வச்சா இப்போ ப்ராப்பராக பண்ணிடலான்ட்டு. இப்போ இது நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி கலர் ஒத்தாப்பில் வரட்டும். ஒரு சிட்டிக்கை உப்பு போடுறேன். ஸோ தட் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் வந்து நல்ல கலராக டார்க்காக பாகு வெள்ளை கலர் இருந்ததுன்னா சக்கரை பொங்கல் நல்ல கலராக வரும். இந்த வெல்லம் கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. அதனால் பொங்கலுமே கலர் வந்து லைட்டாக தான் இருக்குது. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் பால் குத்திக்கலாம். நான் வந்து இந்த ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் லைட்டாகிடும் கலர் பால் குத்தினாக்கா. பட் பால் குத்தினா தான் எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் பாசிப்பருப்பும் போடுறதில்ல, பால் குத்துறதில்ல, அப்படியே பண்ணுறா. எது மெத்தடோ எல்லாமே சாப்பிட்ற சாமான்கள் தான், விஷம் இல்லை. ஸோ அதனால் யாருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணி காமிச்சு சாப்பிடுங்கோ. பெருமாளுக்கு பண்ணுங்கோ, நைவேத்தியம் பண்ணுங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. ஸோ ஏன் மெத்தட் இது. எப்படி பண்ணாலும் தித்திப்பு ஐட்டங்கள் எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும். நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுத்து பாருங்க. இந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் போடுறேன். ரொம்ப போட வேண்டாம், நிறைய பேருக்கு பிடிக்காது கூட. அது பச்சை கற்பூரம் போட்டால் இந்த கோவில் பிரசாதம் மாதிரி நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் கூட என்னால் ஏற்றுக்க முடியும். இந்த ஏலக்காய் தான் சாப்பிட்றச்சு வாயில் வந்துடுத்துன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். கொஞ்சமாக ஏலக்காய் போட்டிருக்கேன்.
ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம இப்போ முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில் பொரித்து அதில் போட்டுடலாம். ஸோ அப்பார்ட்மெண்ட் கணேஷாவுக்கு வந்து சுண்டல் பிரசாதமும் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணியிருக்கேன். காத்தால் ஒரு பூஜை பண்ணுவா இல்லையா, அந்த பூஜைக்கு இப்போ நான் ரெடியாகி போகணும். பிரசாதம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடியாகி கீழே உங்களையும் நான் கூட்டின்னு போகிறேன். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட் கணேஷாவை காத்தால பூஜைக்கு நீங்களும் கலந்துக்கோங்க. சாயங்காலம் கல்ச்சரல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறமா இதெல்லாம் இருக்குது, டின்னர் எல்லாமே இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட கொஞ்சமாக காமிக்கிறேன் நான். ஸோ நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட் கீழே போய் பிள்ளையாரை சேவிக்க போகலாமா? गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवा महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। आचमन ओम केशवाय स्वाहा नारायणाय स्वाहा गायत्री चंद्र प्राणायाम ओम ओम शुभाभ्याम शमने मूर्ताद ब्रह्मणे चारे श्वेतर कल्पे वायु समानांतरे कलियुगे पदपादे जम्बूद्वीपे भक्तवशे वर्तकण्डे दण्ड कारण्ये गोदावर्याः दक्षिणे तीरे शारदासोदास्य अनुराधानक्षेत्र विजयमाला नाम यह